கடந்த ஜனவரி 1 தமிழ்நாடு முழுவதும் கறிக்கோழி பண்ணை விவசாயிகள் உற்பத்தி நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். கடந்த 5 ஆண்டுகளாக வளர்ப்பு கூலி உயர்வில்லாமல் மிக கடுமையான நஷ்டத்தோடும் கஷ்டத்தோடும் கிலோவுக்கு ₹6.50 இந்த சோகம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஆள் கூலி உயர்ந்து விட்டது. உள்ளீடு பொருட்களுடைய அனைத்து விலைகளும் பல மடங்கு உயர்ந்து விட்டது. கறிக்கோழியுடைய விற்பனை விலையும் உயர்ந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் விவசாயிகளுக்கு வளர்ப்பு கூலி மட்டும் உயர்த்தப்படவே இல்லை. எனவே அதை உயர்த்த கோரி கிலோவுக்கு அடிப்படை விலையாக ₹20 நிர்ணயிக்க கோரியும் அந்த FCR என்கிற கூடிய அந்த விவசாயிகளை சுரண்டக்கூடிய முறையை ரத்து செய்ய கோரியும் கறிக்கோழி பண்ணை விவசாயிகள் பெற்றிருக்கக்கூடிய அனைத்து கடன்களை தள்ளுபடி செய்ய கோரியும் கறிக்கோழி பண்ணைகளுக்கு விவசாயத்தை போலவே என விவசாயத்தினுடைய ஒரு பகுதியாக அது அரசு கருதுவதால் அவர்களுக்கும் கட்டணம் இல்லாமல் உரிமையாக மின்சாரத்தை வழங்க கோரி உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வைத்து இந்த போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்பதற்காக தமிழ்நாடு அரசு முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்கிற கோரிக்கையை வலியுறுத்தியும் அதற்கான தேதியை நிர்ணயம் செய்து அறிவிக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை வலியுறுத்தி தமிழ்நாடு முழுவதும் இருந்து இன்று 3000க்கும் மேற்பட்ட கறிக்கோழி பண்ணை விவசாயிகள் சென்னையில் கால்நடைத்துறை இயக்குநர் அலுவலகத்தில் நாங்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்தோம். போராட்டத்தை ஒற்றி மாண்புமிகு இயக்குநர் அவர்களோட பேச்சுவார்த்தை நடைபெற்றது. அந்த பேச்சுவார்த்தையின் முடிவில் நாளையே கறிக்கோழி பண்ணை நிறுவனங்கள் அதாவது முதலாளிகளை அழைத்து பேசுவதற்காக அவர்களுக்கு கடிதம் தயார் செய்து அனுப்பப்பட்டிருக்கிறது. அதோடு வருகிற ஜனவரி 21 இங்கே கால்நடைத்துறை இயக்குநர் அவருடைய தலைமையில் முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடைபெறும் எனவும் அறிவிப்பு செய்யப்பட்டிருக்கிறது. விவசாயிகளுடைய கோரிக்கையிலே ஏற்பட்டுள்ள சிறு முன்னேற்றத்திற்கும் முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான ஏற்பாடுகளை செய்த தமிழ்நாடு அரசிற்கும் கால்நடைத்துறை செயலாளர் அவர்களுக்கும் கால்நடைத்துறை இயக்குநர் அவர்களுக்கும் கால்நடை இங்கே இருக்கக்கூடிய கறிக்கோழி பண்ணை விவசாயிகள் சார்பில் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு எங்கள் கோரிக்கைகள் வெல்லும் வரை மிக வலுவாக உற்பத்தி நிறுத்த போராட்டம் தொடரும். நிறுவனங்கள் இந்த உற்பத்தி நிறுத்த போராட்டத்தை மீறி எங்கு குஞ்சுகளை இறக்கினாலும் தீவனத்தை இறக்கினாலும் அவற்றை நாங்கள் தடுத்து அறவழியிலே போராடுவோம் என்பதையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். 21 அந்த முத்தரப்பு பேச்சுவார்த்தையில் நிர்வாகிகள் உள்ள பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்ளுவோம். இங்கே ஒரு 10,000 விவசாயிகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதாவது ஊடக உறவுகள் அனைவரும் காலையிலிருந்து வந்து எங்களை செய்திகளை பதிவு செய்து நிறைய உங்கள் தொலைக்காட்சிகளில் ஊடகங்களில் அச்சு ஊடகங்களில் வெளியிட்டு விவசாயிகளுடைய கோரிக்கைகளை உலகம் முழுவதும் செல்வதற்கும் அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்வதற்கும் நீங்கள் மிகப்பெரிய அளவில் உதவி செய்ய வேண்டுமாய் விவசாயிகள் சார்பில் நாங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.